So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸியான ஒரு பயோகிராஃபி பார்க்க போறோம். ஸோ இந்த பயோகிராஃபியில் இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இந்த ஆப்ரஹாம் லிங்கனை வச்சு நம்ம பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர் நிறைய லாஸஸ், அதாவது எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சிருப்பார். கடைசியாக அவர் ஜெயிச்சிருப்பார். அதுவும் டோட்டலாகவே ஹிஸ்ட்ரி பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு பெரும் மனிதனாக அவர் ஹிஸ்ட்ரியில் பார்க்கப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி டோன்ட் குவிட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நெவர் கிவ் அப்ன்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தகுதி உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். நீங்கள் இந்த பயோகிராஃபி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறையா தோல்விகள் கடைசியாக ஒரு வெற்றி. ஸோ இது பற்றின ஒரு முக்கியமான எக்ஸாம் ரிலேட்டடான சில டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் இது வரைக்கும் பார்த்த ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் நோட்ஸ் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய கண்டென்ட் கூடுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். born in February 12, 1809 கென்டக்கி லாக் கேபின்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. கென்டக்கி லாக் கேபின்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. ஃபாதர் பார்த்தீங்கன்னா தாமஸ் லிங்கன் அண்ட் நான்சி ஹாங்க்ஸ். தாமஸ் லிங்கன் அண்ட் நான்சி ஹாங்க்ஸ். ஓகே, அவர் 1818, அதாவது 9 வயசா இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவர் மதர் இஸ் பாஸ்ட் அவே. ஸோ இதுவே பாஸ்ட் அவே அப்படின்ற இந்த வார்த்தை எதுக்கு மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெத்து வரும்போது தான் பாஸ்ட் அவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிராமரில் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. 1832 ran for state legislature but he lost. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 1832 ஃபஸ்ட்டு அவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு போட்டி போடுறாரு. கடைசி என்ன ஆகுதுன்னா அதுலேயும் அவர் தோல்வி அடைகிறாரு. Again 1832 he borrowed some money from his friend to begin a business, became bankrupt. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து என்ன பண்ணுறாருன்னா காசு வாங்குறாரு. பட் அதுவுமே என்ன ஆகுதுன்னா லாஸில் போயிடுது. ஸ்பெண்ட் 17 years பேயிங் ஆஃப் டெப்ட். 17 years, நல்லா யோசிச்சு பாருங்க. 17 yearsன்றது எவ்வளோ பெரிய ஒரு காலகட்டம்னு. ஸோ 17 years அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேங்க்ரப்சி ஆன அந்த லாஸை அவர் ஈடு பண்ணுறாரு. அண்ட் 1834 ran for state legislature again and at last he won. 1832 1834ல 2 வருஷம் கழிச்சு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அவர் வின் பண்ணிடுறாரு. ஸோ எந்த ஆண்டு அவர் வின் பண்ணுறான்னு கேட்பாங்க, எந்த இயர் அப்படின்னு. ஸோ 1832 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட். 1835 engaged to be married, she died. சரி, கல்யாணம் தான் பண்ணலான்னு போறாரு, பட் she also died. 1836 had a total nervous breakdown, advised bed rest for 6 months. So nervous breakdown 6 months அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 1840 sought to become a elector, lost. 1840 lost. 1843 ran for Congress, lost. 1846 ran for Congress again and he won and went to Washington and did a good job. ஸோ அவர் காங்கிரஸில் அகெயின் எப்போ வின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1846ல் he has won the elections. அப்புறமா எங்கே போகிறாரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்கார். வாஷிங்டன். ஓகே, 1848 he ran for re-election to Congress but again he lost. ஸோ எந்த வருஷம் அவர் ஜெயிச்சிருக்கான்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1846 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். 1849 sought the job of land officer in home state but he was rejected. 1854 ran for Senate of United States, again he lost. And இந்த விஷயம் ரொம்ப important. 1856 sought the vice presidential nomination at party's national convention, got less than 100 votes. ஸோ அவர் 100 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு இன் வைஸ் பிரசிடென்ஷியல் நாமினேஷன் அட் பார்ட்டிஸ் நேஷனல் கன்வென்ஷன் 1856. ஓகே, 1858 ran for US Senate again, lost against ஸ்டீஃபன் ஏ டாக்லஸ். ஸோ 1858 அவர் யூஎஸ் சினேட்டுக்கு அகைன் போட்டி போடுறாரு. அப்போ அவர் யார்கிட்ட தோக்குறாருன்றது ரொம்ப முக்கியம், ஸ்டீஃபன் ஏ டாக்லஸ். 1860 elected president of the United States, 16th president of USA. 1860 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க, ஈஸியாக கேட்கணும்னா இதை கேட்பாங்க. ஸோ 1860ல்
he was elected as the president of United States as the 16th president and 1858 ல US செனட்ல போட்டி போட்டதுல அவர் தோக்குறாரு. யார்கிட்ட தோக்குறாருன்னா ஸ்டீஃபன் ஏ டாக்லஸ் அப்படின்றவர்கிட்ட தோக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் 1863 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் யாரோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ரஹாம் லிங்கனை கொடுப்பாங்க, இன்னொரு ஆப்ஷனில் மண்டேலா கொடுப்பாங்க. நீங்கள் சரியாக ரிவைஸ் பண்ணல அப்படின்னா 50-50 இங்கேயே வந்து மார்க்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். சில பேர் மண்டேலா போட்டுருவாங்க, சில பேர் வந்து ஆப்ரஹாம் லிங்கனை வந்து போடுவாங்க. யாரெல்லாம் மண்டேலா போடுறாங்களோ அவங்களாம் வந்து கன்ஃபார்மாக வந்து 2 மார்க்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. 1863 எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் ஃப்ரீட் ஆல் லேபர்ஸ், இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் யாரோட ரிலேட் ஆகும்னு கேட்பாங்க. 1863 ஆப்ரஹாம் லிங்கன் freed all laborers. He was the first president of Republican Party அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எந்த பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றாருன்னு கேட்பாங்க. ரிபப்ளிகன் பார்ட்டி. அண்ட் அவர் தான் என்னது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 6, 1865 13th amendment abolition of slavery. அவர் 1865ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராது, 13th amendment. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13th amendment abolition of slavery-காக லிங்கன் endorsed the 13th amendment. April 14, 1865 assassinated by John Wilkes Booth, Ford's Theater, Washington. Assassinated by John Wilkes Booth, Ford Theater, Washington. எந்த இடத்துல அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜான் வில்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வில்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜான் வில்கீஸ் பூத், ஃபோர்ட்ஸ் தியேட்டர், வாஷிங்டன். ஏப்ரல் 15, 1865 7:22 AM he passed away. ஸோ அசசினேட் பண்ணி அடுத்த நாளே வந்து காலையில் 7:22 மணிக்கு வந்து அவர் என்ன ஆகுறாரு, இறக்குறாரு அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 1865, ஏப்ரல் 15, 1865. ஸோ இது பார்க்கும்போது அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் 13th amendment வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரிக்கு வந்து கொண்டு வரவே படுது. விச் வாஸ் என்டோஸ்டு பை லிங்கன்னா அவர் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு. இவர் தான் அதுக்கு காரணமாக இருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ரிசீவ்டு பேட்டன்ட் ஃபார் ஃப்ளோட்டேஷன் டிவைஸ். அவர் எது ரிலேட்டடாக பேட்டன்ட் வச்சிருக்காரு? ஃப்ளோட்டேஷன் டிவைஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் போட்ஸ் இன் ஷாலோ வாட்டர். For the movement of boats in shallow water. Okay, served as New Salem's postmaster. அவர் வந்து நியூ சேலமோட போஸ்ட் மாஸ்டராக வந்து இருந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஸ்பவுஸ் பேர் வந்து மேரி டாட். During Gettysburg Address, நம்ம இப்போ தானே பார்த்தோம், அது எந்த வருஷம் நடக்குது? 1863. He refined the war as a rededication to the ideals of the Declaration of Independence. In his second inaugural address, Malice towards none, charity for all. இது யார் சொன்னான்னு கேட்பாங்க. Malice towards none, charity for all அப்படின்னு யார் சொன்னான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டோன்ட் குவிட், கடைசியானது டோன்ட் குவிட் அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் வாட் லிங்கன் ரைட்ஸ் அபவுட் his life. The path was worn and slippery. My foot slipped from under me, knocking the other out of the way, but I recovered and said to myself, it is a slip and not a fall. நான் ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் வலிக்கி இருப்பேன், ஆனால் அதுக்காக நான் விழுந்துட்டேன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். இட் இஸ் ஜஸ்ட் ஸ்லிப் அண்ட் நாட் அ ஃபால் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Abraham Lincoln delivered the Gettysburg Address in which year? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் இன் 1863. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Abraham Lincoln served as the member of which political party? இப்போ தான் பார்த்தோம், he is the first president from this party அப்படின்னு பார்த்தோம். அது எந்த பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி. ஓகே, தேர்ட். Abraham Lincoln was the first US president to be born in which state அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டோம், இட் இஸ் கென்டக்கி. ஸோ இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், KFC கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். Who was the assassin responsible for Abraham Lincoln's death? ஸோ எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் ஜான் வில்கீஸ் பூத் was the responsible for Abraham Lincoln's death. Next question, what was the name of the play Abraham Lincoln was attending when he was assassinated? ஸோ அவர் அசாசினேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அவர் என்ன பிளே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அசாசினேட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆர் அமெரிக்கன் கசின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இப்போவே வந்து நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டாலும் கேட்பாங்க, ஆர் அமெரிக்கன் கசின்.
In which town did Abraham Lincoln serve as a postmaster in the early 1830s? New Salem. நம்ம சேலம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சேலம். ஓகேங்களா? Which of the following nicknames is commonly associated with Abraham Lincoln, highlighting his reputation for integrity? அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹானஸ்ட் ஹபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரோட ஹானஸ்டியும் இன்டெகிரிட்டிக்கும் சேர்த்து வச்சு சொல்லப்படுற ஒரு நிக்நேம், அவரோட நிக்நேம் என்னன்னா ஹானஸ்ட் அபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதை வந்து ஹானஸ்ட் அபின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹானஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 8. For how long did Lincoln speak in the Gettysburg Address? எவ்வளோ நேரம் வந்து அவர் பேசினாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 2 minutes தான் வந்து அவர் பேசியிருக்காரு. 20 minutes கிடையாது, 1 hour கிடையாது, 2 hours கிடையாது, just 2 minutes தான் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. In which year was Abraham Lincoln elected as the first Republican president of the United States as the 16th president-ன்றது நம்ம இப்போதான் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். 1860. Okay. Question 10. Abraham Lincoln is known for having received a patent for an invention related to which of the following? இது நம்ம பார்த்தோம். ஸோ இவர் தான் வந்து ஒரே ஒரு president to have a patent. ஸோ அது எது ரிலேட்டடாக வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா a flotation device for boats. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் 15 days more, September 5 we'll be having the first full mock test. அதாவது 100 கொஸ்டின்மே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாகவே கொடுக்க போகிறேன். அந்த 100 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அதுக்கானது வந்து செப்டம்பர் 5 வந்து நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து அது ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க and also share this with your friends and at the same time subscribe for Ustadian Academy's தினமும் TNPSC. Thank you.